I would say the first is the Lord Jesus Christ, the first person to be born, to rise again from the dead. That's why he is supreme. இந்த 18வது அதிகாரத்தில் அவர் மாத்திரம் முதன்மையானவர் என்று மாத்திரம் சொல்லாமல் உயிரோடு கூட எழுந்தவர்களில் அவர் மாத்திரம் முதலாவது எழுந்திருந்தார் என்று And then we also saw concerning the second chapter where we read the entire verse that Jesus Christ has redeemed us from the Old Testament law. He is supreme over the law. அதாவது இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தார். அவர் மாத்திரமே எல்லாவற்றிலும், அதாவது அந்த கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் அவர் மாத்திரமே முழுமையானவராக இருக்கிறார். In fact, New Testament, Matthew chapter 5 verse 17, Jesus declares and says that I have come to fulfill the law and not come to abolish it. So Jesus Christ has fulfilled the law. So he is supreme even over the law. அதாவது மத்தேயு 5:17 எப்படியாக சொல்றார், அதாவது நான் மாத்திரமே தேவனுடைய நியாயத்தின் நீதியை நிறைவேற்றும்படியாக நான் மாத்திரமே வந்திருக்கிறேன். And not only that, in the second chapter we find verse 15, Jesus Christ is supreme over every principality and every power, and Satan. The 15th verse says like this. 15வது அதிகாரத்தில் எப்படியாக வார்த்தைகள் சொல்கிறது, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களையும் அதாவது புரிந்து கொண்டு வெளியேறமான போராடுகிறார். Jesus, by dying on the cross, he has disarmed every powers and authorities and made them a public spectacle of them, triumphing over them by the cross. He is supreme over Satan and all the principalities and powers. 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசே 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியேறமான போராடி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லா அதிகாரத்தையும் எல்லா பதவிகளையும் அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் என்று தெளிவாக சொல்லுவார். Coming back to the 16th verse and 17th verse, very clearly it says all the traditions concerning this festival, that festival, one of the traditions, Jesus is above, he transcends all those festivals. These are all a shadow. The reality is Jesus Christ. Verse 16 to 17. 16-17 வசனங்களிலே எல்லாம் நீங்கள் பார்க்கிற எல்லா பூஜைகளும் புனஸ்காரங்களும் எல்லா செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் எல்லாவற்றையும் அவர் மேலாக அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களில் சொல்லப்படுகிறது. Verse 18 it talks about they're not supposed to worship angels because Jesus is much above the angels. If you want to read more about that, you can read in the book of Hebrews chapter 1. So Jesus Christ is supreme over angels. அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் எல்லா தூதர்களுக்கும் மேலானவர் என்று அப்படியாக சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் 18வது வசனத்திலும் அப்படியாக எல்லாவற்றுக்கும் அவர் மேலாக தலையாக இருக்கிறார் என்று சொல்றார். So we have இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எப்படியாக நாம் பின்பற்ற வேண்டும், எப்படியாக நாம் இருக்க வேண்டும் அவருக்குள்ளாக என்பது இந்த 3ஆவது அதிகாரத்தில் அப்படியாக சொல்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எப்படியாக முதன்மையாக கிறிஸ்துவை வைத்து நாம் எப்படியாக ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. அதாவது 3ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்தில் இப்படியாக கணவனும் மனைவியும் சரி அவர்களுக்கான என்ன விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எப்படியாக வாழ வேண்டும் என்பதற்கு தெளிவுபடுகிறது. 21-22வது வசனங்களில் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களும் எப்படியாக வழி நடக்க வேண்டும் என்பது தெளிவாக வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல எப்படியாக சொல்லப்படுகிறது என்றால் ஒரு எஜமானருக்கும் அந்த கீழே வேலை செய்கிற அந்த அடிமைகளும் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லப்படுகிறது. இங்கு அடிமைகள் யாரும் அப்படியாக இல்லை. இருந்தாலும் கூட தேவனை அப்படியாக முதலாவதாக வைத்து நாம் எப்படியாக அவரை சேவிக்க வேண்டும் என்பதை சேவையை பற்றி இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறது. So my translations are Colossians 4 verse 2 to 6, a small message. இந்த செய்தியை நாம் எடுக்கும்போது கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 2-6 வரை இந்த வார்த்தையை யாரும் வாசியுங்கள். Some specific areas how we can continue to allow Jesus Christ to be shown as a supreme God in our individual lives. அதாவது இயேசு கிறிஸ்துவை எப்படி முதன்மையானவர் என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த செய்தி சொல்கிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் தனிப்பட்ட வகையிலே இயேசு கிறிஸ்துவை நம்ம முதன்மையாக எப்படியாக நாம் வெளிப்படுத்தலாம் நம்ம வாழ்க்கையில். I always say the proof of the pudding, there's a saying in English, the proof of the pudding is not in its description and in the making. அதாவது ஒரு கேக் நம்ம செஞ்சு வச்சு முன்பாக செய்து வைக்கிறோம்னா அதனுடைய அலங்காரத்திலையோ டெக்கரேஷன்லையோ இல்லை அந்த கேக் பார்க்கறதுக்கு அந்த இதுலையோ இல்லை. I made this cake, so much of sacrifice, so much of ingredients,
But yet, if it's not tasty, ஒருவேளை ஒருவேளை என்னுடைய மனைவி சொல்லலாம், பிரியமானவரே, நான் உங்களுக்காக இந்த கேக்கை நான் எப்படியாக செஞ்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாலும் கூட அந்த கேக்கை நான் சுவைச்சிட்டு அதில் சுவை இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? so no matter how much you and I know the truths concerning the supremacy of the Lord Jesus Christ, no matter how much we know the truth concerning the supremacy of the Lord Jesus Christ, அதாவது கிறிஸ்துவை குறித்து அவர் எத்தனை மகத்துவமான எத்தனை முதன்மையானவர் என்பதை நீங்க தெரிந்து வைத்திருக்கிறது முக்கியம் கிடையாது. you and I can memorize it, நீங்க அந்த வார்த்தையை நீங்க மனப்பாடம் செய்யலாம். we can preach it, நீங்க ஒருவேளை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கலாம். we can talk about Jesus being supreme over creation, over the law, over traditions, over Satan, over this and that, but in reality we don't show it living in and through us. அதாவது It makes no sense. நீங்க கிறிஸ்துவை நீங்க பிரசங்கிக்கலாம், அவரை குறித்து நீங்க பேசலாம், அவரை குறித்து நீங்க தியானிக்கலாம், வசனங்களை மனப்பாடம் செய்யலாம், எல்லா காரியங்களும் நீங்க செய்யலாம். ஆனாலும் கூட தனிப்பட்ட வகையில் கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவரை சுவைக்கலாம், அவரை பிரதிபலிக்கலாம். So 6 more practical ways which I have not seen before, we've seen some other practical points. 6 more practical ways, or 7 practical ways how you and I could show that Jesus Christ is indeed living in me, walking with me and talking with me, and I am showing him as a living God to others. 6 practical ways. அதாவது 6 வழிகள் இருக்கிறது. இப்படியாக கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோடு கூட நடக்கிறார், அவர் என்னோடு கூட ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய நடக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு 6 வழிகள் இருக்கிறது. Devoted in our prayer life. Devotion in our prayer life. First important point. முதலாவது இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். Second important point, the same verse 2, being very, very watchful in your Christian life. அதாவது உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் Watchful, very, very alert. அதாவது உங்களுடைய கவனமாக உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் கண்காணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Third important way, having a heart of thankfulness, overflowing thankfulness. மூன்றாவது நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்கள். Most of this on the second verse. What I said, the 3 points on the second verse. இந்த 3 குறிப்புகள் இரண்டாவது குறிப்பு. Devotion and prayer life. அதாவது இறைவனாக நீங்கள் ஜெபிக்கிறது. Being despite the 4th point comes, be wise in the way to live as a child of God. நான்காவது குறிப்பு, நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையில நீங்கள் ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும். And the same 5th verse, the 5th point comes, make most of every opportunity given. Make use of every opportunity given. அதாவது ஐந்தாவதாக நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற எல்லா வாய்ப்புகளிலேயும். In other words, redeeming the God-given time that God has given you. Like redeem the time. Redeem the time. அதாவது நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற நேரம். Final point in verse 6. ஆறாவது குறிப்பு இறுதியாக. Let our conversation always be seasoned with salt. I'll explain these points. ஆறாவது குறிப்பு நான் உங்களுக்காக விவரித்து நான் சொல்கிறேன். Let our conversation be always seasoned with salt. I'll explain this. அதாவது நீங்க உங்களுடைய Full of grace. Let it be full of grace. அதாவது நீங்க ஆறாவது குறிப்பு நீங்க ஒரு மற்றவரோடு நீங்க பேசுகிற அந்த ஒரு உரையாடல் அப்படிங்கிறது நீங்க மிகவும் கவனிக்கக்கூடியதா இருக்கு. So there are 6 important ways this evening how you and I could show to others that indeed this Jesus is alive in me, is the number one in me, and he is the supreme God in my life. What are the 6 points? ஆறு குறிப்புகள் என்னென்ன சொன்னா ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும்போது அவர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்ன்ற ஒரு வரைமுறையை கொடுத்து specifically he said when you pray go into your room. I'm talking about personal prayer like that. When you pray go into your room, open the door, shout aloud, let others hear what you're praying, and let them know you're a Christian. Did you say that? அதாவது ஜெபிக்கிறது எப்படின்னா நீங்க பொதுவா ஜெபிக்கிற ஜெபத்தை நான் சொல்லல, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தனிப்பட்ட ஜெபம். அதாவது வேதத்துல நீங்க போய் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு நீங்க சத்தம் போட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லல. What did he say? எப்படியா Go to your room, close the door, talk to your Father in heaven, he hears you. அதாவது நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வீட்டுக்கு உள்ளே போய் நீங்க கதவை சாத்தி நீங்க தேவனிடத்துல நீங்க
பேசுங்க, அவர் அப்பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்பார். 15 years ago, suddenly, early hours of the day, we're all kneeling down, praying in tongues. I do it. I don't talk much about it because it's something secret between me and my God. I have to be devoted because God knows my heart. But the fire, there was so much early hours when others are sleeping. They shouted a lot and prayed, fire fall upon me, fire upon me. Neighbors all thought fire came up the house. I'm not joking, it seriously happened. அதாவது இது அந்த கட்டிடத்துல ஒரு பெந்தெகோஸ்தே குடும்பத்துல இருந்த ஒரு குடும்பம் வந்து இப்படியாக அதிகாலையில எழுந்து இப்படியாக அக்கினி பொழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா அவங்க ஜெபித்து சத்தம் போட்டு ஜெபிச்சதுல எல்லாரும் எழுந்துட்டு நிஜமாவே அந்த வீட்டுல ஏதோ பத்திச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. நிஜமா உண்மையா நடந்தது. I'm not running down speaking in tongues today. If Christians are trying to find out the house in Kursuvaram area, the neighbors are asking, will you shout aloud and pray?